ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் ஏஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனல். எங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டை பற்றி நிறைய வீடியோஸ் கொண்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பிளாகருக்கு ஒரு கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஐடி வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தர போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுற ஒரு ஆளுக்கு தான் முழு வீடியோஸும் பார்க்கணும்னா எங்கள் சேனலில் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி கீழே ரோல் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்சைட் சீரியஸ் இன் தமிழ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முழு வீடியோஸும் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ தான் முதல்ல எங்கள் சேனலுக்கு வாரீங்க அப்படின்னா மறக்காம ஏஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல்ல விடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஓகே, பிளாகர் எப்படி கிரியேட் பண்ண நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். என் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் கன்சோல் எப்படி கிரியேட் பண்ணி லாஸ்ட்டாக வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் அனாலிஸ்ட் ஐடி, அதாவது இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் அனாலிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி ஐடியான்னு இருக்குது. இது நீங்கள் வந்து எங்கேருந்து எடுக்கணும் எப்படி கொடுக்கணும்னு தான் பார்க்க போகிறோம். இது கட்டாயம் தேவை. நீங்கள் ஒரு கூகுள் AdSense வாங்க போகிறீங்க, AdSense கொடுத்து நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கட்டாயம் இந்த செட்டிங்லாம் செஞ்சுருக்கணும். இது நீங்கள் எங்கே எடுக்கணும் அப்படின்ட்டு பார்ப்போம். முதல்ல நான் கூகுளுக்கு போயிட்டு கூகுளில் பார்த்தீங்கன்னா கூகுள் அனாலிஸ்ட் அடித்த மாட்டேன் உங்களுக்கு வந்து வரும். இதான் வந்துட்டு நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணணும் உங்களுக்கு வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு வந்து முதலாவதே வரும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி நீங்கள் எந்த இமெயிலை ஓப்பன் பண்ண போகிறீங்களோ அந்த இமெயிலில் வந்து ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கும். நான் உங்களுக்கு முன்னுக்கு இதே செட்டப்ஸ் எல்லாம் செஞ்சு காட்டுறேன். ஸ்டார்ட் மென்ஷரிங் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணணும் உங்களுக்கு வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வந்து நீங்கள் முதல்ல இன்னொரு கூகுள் அனாலிஸ்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேறு மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அந்த செட்டப் வந்து நான் உங்களுக்கு காட்டி தரேன். இது வந்து முதல்ல ஒரு ஆள் கிரியேட் பண்ணுறேன்னா அவருக்கு வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். அவர்கிட்ட செட்டப் வந்து நான் காட்டி தரேன். இப்போ அக்கௌண்ட் நேமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட் நேம் கொடுக்க வேண்டியிருக்கும். உங்களோட அக்கௌண்ட் நேம் என்னென்னு பாருங்கள். முதல்ல நாங்கள் வந்து எங்கள் வெப்சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் education 2020 நாங்கள் வந்து அதுவே கொடுத்துக்கொள்ளலாம். இல்லாட்டி for education தான் கொடுத்துருக்கோம். அந்த டைட்டில் வந்து நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். நம்ம அந்த டைட்டிலே நான் கொடுத்துக்கொள்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா for education அந்த ஐடியே கொடுத்துருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் டிக் பண்ண சொல்லியிருப்பாங்க. டிக் பண்ணுங்க, 4 டிக் பண்ணியிருக்கட்டும். கீழே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இருக்கும். இந்த நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உங்களோட ஐடி இப்படி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி நேம் கேட்டிருக்காங்க. ப்ராப்பர்ட்டி நேம் சேம் தான். நாங்கள் வந்து அதே இதை தான் கொடுக்க போகிறோம். for education கொடுக்குறேன். கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட கண்ட்ரி டைமிங் சூழ்நிலை கேட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த கண்ட்ரி அந்த டைமிங் சூழ்நிலை கொடுக்க வேண்டியிருக்கும். நான் வந்து ஸ்ரீலங்கா கொடுத்து டைமிங் சூழ்நிலை மாற்றுறேன். ஓகேங்க, ஸ்ரீலங்கா கொடுத்தோன்னே டைமிங் சூழ் வந்து மாறிடும். இது வந்து கரன்சி வந்து கேட்டிருக்காங்க. கரன்சி மாற்ற போகிறீங்கன்னா மாற்றலாம். நான் வந்து ஓகே US டாலர்கிட்ட போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். ஓகே, இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் கிரியேட் யூனிவர்சல் அனாலிசிஸ் ப்ராப்பர்ட்டின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி டிக் பண்ணி ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இப்படி ஓப்பன் ஆகும். இதில் வந்து வெப்சைட் இது கேட்டிருப்பாங்க. அதாவது வந்து உங்களோட வெப்சைட் வந்து HTTPS HTTPன்னு இருக்கும். எங்களோட வந்து HTTPS வந்து செக்யூர்ட் ஆனது. ஸோ வந்து அந்த இதை தான் கொடுக்க போகிறோம். ஸோ நான் அந்த காப்பி பண்ணி போட்டு அதை நான் வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறோம். எங்களுக்கு இந்த HTTPS தேவையில்லை, அதில் கிடக்கு. ஸோ அதை நான் டிலீட் பண்ணி போட்டு மிச்சத்தை வந்து நாங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். அடுத்த பார்த்தீங்கன்னா கிரியேட் யூனிவர்சல் ப்ராப்பர்ட்டி ஒன்லி என்று இருக்குது. அதை கிளிக் பண்ணி போட்டு நீங்கள் வந்து அடுத்த நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த செட்டப்புக்கு போகலாம். இதெல்லாம் வந்து படியாக பார்த்து செட்டப் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான சில இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. அதாவது உங்களோட பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க. உங்களோட பிஸ்னஸ் சைஸ் வந்து எத்தனை எம்ப்ளாயிஸோட ஒர்க் நடக்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஒரு ஆள்லேருந்து 10 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்னா ஸ்மால் கொடுக்கலாம். மற்றது நிறைய எம்ப்ளாயிஸ்மா இருக்காங்கன்னா மீடியம், லார்ஜ், வெரி லார்ஜ், அதை நீங்கள் பார்த்து உங்களோட பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட வந்து பிஸ்னஸ் வந்து என்ன மாதிரி வந்து கேட்குறாங்களோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து நான் சொல்கிறத டிக் பண்ணுங்க. 3வது 4வது 5வது இவ்வளோத்தையும் போடுங்க. இங்கிலீஷ் மைக்ரோமேஷன் ஆப்ஷன் மாதிரி அட்வான்ஸ் கோர்ஸ் இவ்வளோத்தையும் டிக் பண்ணி போட்டு நீங்கள் வந்து கிரியேட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லோட் ஆகிட்டு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில இதில் வந்து அக்செப்ட் பண்ண சொல்லி கேட்பாங்க. மேலே போனீங்கன்னா வந்து உங்களோட கண்ட்ரி வந்து திருப்பி செலக்ட் பண்ண வேண்டி இருக்கும். இது யுனைடெட் கிங்டத்தில் இருக்கும். நாங்கள் வந்து ஸ்ரீலங்கா. ஸோ வந்து ஸ்ரீலங்கா கொடுத்துட்டு ஸ்ரீலங்காவே நாங்கள் இதில் வந்து திருப்பி கொடுக்கணும். கொடுத்து போட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று வரும். அதில் வந்து டிக் பண்ணுங்க. நீங்கள் முன்னுக்கு ஸ்ரீலங்கா கொடுத்தோடையே நாங்கள் ஸ்ரீலங்கா கொடுக்குறோம். நீங்கள் வேறு கண்ட்ரி கொடுத்து போயிருந்தீங்கன்னா அந்த கண்ட்ரி நீங்கள் கொடுக்க வேண்டிய இருக்கும். கீழே ரோல் பண்ணி போனால் இன்னொரு டிக் பண்ண வேண்டியிருக்கும். அதில் டிக் பண்ணி போட்டு ஐ அக்செப்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோட் ஆகிட்டு இப்படி ஒரு பேஜுக்கெலாம் நீங்கள் போவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா முதலாக பாருங்க, இதுதான் உங்களோட ட்ராக்கிங் ஐடி வந்து மற்ற இந்த கோட்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணி போட வேண்டியிருக்கும். நீங்கள் இந்த ட்ராக்கிங் ஐடிக்கு தான் June ஸ்டார்ட் ஆகி அங்கே ஒன்று முடியுது. இவ்வளோ ட்ராக்கிங் ஐடியை காப்பி பண்ணி போட்டு நீங்கள் உங்களோட செட்டிங்கில் போங்க. உங்களோட ப்ளாகர் செட்டிங்கில் போனீங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கூகுள் அனாலிசிஸ் ப்ராப்பர்ட்டி ஐடின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி போட்டு அந்த இடத்துல வந்து இதை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ்ன்றதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நாங்கள் கூகுள் அனாலிசிஸ் ப்ராப்பர்ட்டி ஐடி வந்து நாங்கள் இதில் வந்து கொடுத்துட்டோம். ஆனால் வந்து நாங்கள் மேனுவலாக HTML நேம் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். தீம் சென்டரை கிளிக் பண்ணி போட்டு அதில் வந்து ஓகே தீம் சென்டரை கிளிக் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இதில் சொல்லித்தரேன். முதல்ல வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் போட்டிருப்பாங்க. இந்த இதை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். இதில் ஹெட்டுக்கு கீழே வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ண வேண்டியிருக்குன்னு போட்டிருக்காங்க. நீங்கள் கிளிக் பண்ணணும் உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிடும் ஃபுல்லாக.
இப்போ ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களோட வெப்சைட்டில் வாங்க, ப்ளோகர் செட்டிங்கில் வந்துட்டு தீம்ஸ் என்ற கிளிக் பண்ணுங்க. அதில் போய் உங்களுக்கு இந்த முக்கோணம் தானே கீழே கஸ்டமைஸ் பக்கத்தில் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து எடிட் HTML இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன செய்யணும், இந்த ஹெட் இருக்குது அதுக்கு கீழே வந்து ரெண்டு என்ட்ரு அடித்து போட்டு ஒரு 3 என்ட்ரு அடித்து போட்டு அதுக்கு நடுவில் வந்து நாங்கள் வந்து அதில் காப்பி பண்ண அந்த கோட்டை வந்து இதில் பேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். பேஸ்ட் பண்ண அப்புறம் நீங்கள் சேவ் பண்ணுற இந்த இதை வந்து வலது பக்கம் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். படியாக பார்த்து சொல்லுங்க, ஹெட்டுக்கு கீழே வருது, ஹெட்டுக்கு கீழே நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, இங்கே வந்து சேவ் ஆகிட்டு இப்போ சேவ் ஆன அப்புறம் நீங்கள் வந்து பேக் போய் கொள்ளலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் 2 வந்து நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணியாச்சு. இனி வந்து ஹோம்ன்றதை கிளிக் பண்ணி நீங்கள் பேக் வாங்கும். ஓகே, இப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் கிடக்குது. அதை பார்க்க போகிறதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா எங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து ப்ரொமோட் பண்ணி கொண்டு இருக்கோம். உங்களோட யூடியூப் சேனல் இருக்குது அப்படின்னா நாங்கள் எங்களோட சேனலில் வந்து ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணுறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா செல்வன் ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அந்த யூடியூப் சேனல் தான் பார்க்க போகிறோம். இவர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்ட் விஷயங்கள் வந்து அப்லோட் பண்ணி கொண்டிருக்கார். உங்களோட சேனலில் போனீங்கன்னா நீங்கள் எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து ஒரே இடத்துல வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இப்போ உதாரணம் சொல்ல போனால் அங்கே ஹெல்த்தியான விஷயங்களும் போட்டிருக்கு, அதே மாதிரி சைவ சமயம் பற்றிய ரிசல்ட்ஸும் போட்டிருக்காரு, ஃபுட் பற்றிய இதுவும் போட்டிருக்காரு. ஒரு சேனலில் நீங்கள் எல்லா விஷயங்களையும் பார்க்கணும், எல்லாத்தையும் அறியணும் அப்படின்னா மறக்காம செல்வன் இந்த யூடியூப் சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல்ல போட்டுடுங்க. அப்போ தான் இவர் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இவருடைய சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து கமெண்ட் டேபிளில் போடுவேன். நீங்கள் அதில் போய் கிளிக் பண்ணி வீடியோ சேனலுக்குள்ள போகலாம். போய் வேறு வீடியோஸ் பார்க்குறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இவர் போகிற வீடியோஸை நீங்கள் வந்து தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். இதே போல் உங்களோட யூடியூப் சேனலையும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா நான் மேலே வந்து ஐபனில் ஒரு வீடியோ கொடுக்குறேன், அதை வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் எப்படி என்னென்ன செய்யணும் வந்து ப்ரொமோட் பண்ணுறக்கு அப்படின்னு. ஸோ அதை பார்த்து அவங்களுக்கு தெரியும் உங்களோட சேனலை எங்களோட வீடியோவில் ப்ரொமோட் பண்ணுறேன்னா என்ன செய்யணும் அப்படின்னு. இதெல்லாம் நாங்கள் வந்து கூகுள் அனலிஸ்ட்டில் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன வரும் அப்படின்னு மேலே பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை ஜூஸஸ் வந்து ஒரு நாளைக்கு இல்லை ஒரு கிழமைக்கு எத்தனை ஜூஸஸ் வந்து வாராங்க, அது வந்து எத்தனை செஷன்ஸ் வந்து பார்க்கணும், எத்தனை பார்க்கணும், பவுன்ஸ் ரேட் வந்து எவ்வளோ நிற்குது, ஒரு செஷன் வந்து எவ்வளோ நேரம் வந்து பார்த்து கொண்டு இருக்கணும், அந்த டைம் இதெல்லாம் வந்து நீங்கள் லைவாக இதில் பார்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு வந்து எத்தனை ஜூஸஸ் வாராங்க, எத்தனை கிளிக் நடக்குது, எல்லா விஷயமும் இதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எந்த கண்ட்ரிலேருந்து அவர் பார்க்குறாரு, என்ன டைம் சூனில் வந்து அவர் வந்து உங்களோட வெப்சைட்டில் வந்து விசிட் பண்ணி பார்க்குறாரு, என்ன கண்ட்ரிலேருந்து பார்க்குறாரு, என்ன டிவைஸ்லேருந்து பார்க்குறாரு, எல்லா டீட்டெயில்ஸ் நீங்கள் என்னென்ன போஸ்ட் வந்து பார்க்குறாரு, ஒரு நாள் என்னென்ன போஸ்ட் பார்த்துருக்காரு, எல்லா இதுவும் பார்த்துக்கொள்ளலாம். நாங்கள் எங்களுக்கு இன்னும் அப்டேட் ஆகலை, ஒரு நாள் இப்போ அப்டேட் ஆகும். நாங்கள் போஸ்ட்டு பெருசாக போடாதே எங்களுக்கு பெருசாக அப்டேட் ஆகாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அக்கௌண்ட் வச்சுக்கிறீங்க, க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு முன்னுக்கே ஒரு அக்கௌண்ட் வந்து வச்சுக்கிறீங்களா, அப்போ இதை வந்து 2ஆக க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும்னா கீழே பாருங்கள், இதில் வந்து அட்மின் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து கிரியேட் ப்ராப்பர்ட்டி ஐடின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்ல வந்து செட்டிங் செஞ்சிங்கானே அவ்வளோ செட்டிங்கும் அதே மாதிரி வரும், ப்ராப்பர்ட்டி நேம் டைட்டில் எல்லாம் வரும். நீங்கள் திருப்பி இதே இதில் வந்து நீங்கள் திருப்பி வந்து க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். இதில் பாருங்கள் 99 ப்ராப்பர்ட்டி ஐடி வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். ஒரே ஐடியில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். 2வது க்ரியேட் பண்ண அப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம்னா இப்போ மற்றதை பார்க்க போகிறீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து வெப்சைட் டேட்டான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இது இப்போ நாங்கள் ஒன்று தான் வச்சுருக்கிறோம். இப்போ இன்னொன்று க்ரியேட் பண்ணியிருந்தீங்க, இதே ஐடியில் இதே பேஜில் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே இன்னொன்று வரும். அதுவே நீங்கள் அடுத்த ப்ராப்பர்ட்டி ஐடியும் பார்க்கலாம். 2 வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படி பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மற்ற இதில் வந்து ரியல் டைம் எவ்வளோ பார்த்துட்டு இருக்காங்கன்னு பார்க்கணும். ரியல் டைமில் போட்டு நீங்கள் ஓவர் வியூ கொடுத்து ஃபுல்லாக பார்க்கலாம். மற்ற லொக்கேஷன் கொடுத்து லொக்கேஷனில் பார்க்கலாம். எந்த சோர்ஸ்லேருந்து வந்து பார்க்குறாங்க அது இது பார்க்கணும்னா நீங்கள் அதில் போய் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு இது வந்து மெயினாக வந்து நான் சொல்கிறேன் என்னதுக்குன்னா, இது வந்து உங்களுக்கு வந்து எத்தனை பேர் வாராங்க, எவ்வளோ பார்க்குறாங்க, என்ன பேஜ் பார்க்குறாங்க, எல்லா விஷயமும் ரியல் டைம் இதெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் சொல்லலாம் ப்ளோகரில் வந்து இதில் ஸ்டேட்டஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து காட்டு தானே இதில். ஆனால் இது வந்து சரியான இன்ஃபர்மேஷன் கிடையாது. இல்லை நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டுக்கு போய் வந்தால் உங்களுக்கு இதில் 3 கூட கவுண்ட் ஆகும். அதனால் வந்து சரியான இது வந்து நீங்கள் அனலிஸ்ட்டில் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய சரியான ரிசல்ட்ஸ் வந்து மற்ற வந்து கூகுள் ஆட்சன்ஸுக்கு அப்ளை பண்ணோம்னா கட்டாயம் இந்த கூகுள் அனலிஸ்ட் ஐடி வந்து க்ரியேட் பண்ணி சரியான முறையில் வந்து நீங்கள் வந்து HTML கோட் எல்லாம் பேஸ்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களை வந்து கூகுள் ஆட்சன்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து சரியான முறையில் அப்ரூவ் பண்ணால் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ண சந்தர்ப்பம் கூடவே இருக்கும். ஸோ ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு காரணம். இது சர்ச் கன்சோல் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து சரியான முறையில் செஞ்சு கொள்ளணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஒரு கருத்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வெப்சைட் க்ரியேட் பண்ணுற வெப்சைட்டில் ஏர்ன் பண்ண அப்படின்னு ஐடியா இருக்காங்களா, இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் வெப்சைட்டில் க்ரியேட் பண்ணி ஆர்டிக்கல் எழுதுகிற மூலம் வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்றதுக்கு. இப்போ தான் எங்கள் சேனலுக்கு முதல்ல வாரீங்க அப்படின்னா மறக்காம ஏஸ்வி தமிழ் டேஜ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் போட்டுவிடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். நன்றி, வணக்கம். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's vacant now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know.